இறைவனுடைய வசியத்தினுடைய மிகப்பெரிய உச்சகட்டம் என்றே சொல்ல வேண்டும். இந்த ராஜ நிலையில ஏகப்பட்ட காரகத்துவங்கள் ஜோதிட ரீதியாக அங்கு அடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த ராஜ நிலைக்கு அருகாமையில் எல்லோருமே பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னன்னா, நிலைக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்றதுக்காக கீழே, அதாவது தரையில், நிலைக்கு அடியில் தரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருடைய வீட்டிலையுமே பெரும்பாலும் நான் பார்ப்பேன், நிறைய பயணங்கள் செஞ்சுக்கிட்டு போகும்பொழுது பார்ப்பேன், இந்த மாலை நேரத்தில் எல்லோருடைய வீட்டிலையுமே மாலை நேரத்தில் அந்த தலைவாசலுக்கு கீழே என்ன ஆகியிருக்கும்னா விளக்கு ஏற்றப்பட்டிருக்கும். இந்த விளக்கு எரிவது கட்டாயமாக, அதாவது நம்மளுடைய பாதத்தோடு கீழே படுற இடத்துல கட்டாயமாக விளக்கு எரியக்கூடாது. அதுவும் தலைவாசலுக்கு அடியில் விளக்கு எறிவது நன்மையான விஷயம் இல்லை. அதாவது தலைவாசல் என்பது சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த தலைவாசலுடைய துவாரத்தை ராகுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கிரன் ராகு சேர்க்கையை குறிப்பது தான் தலைவாசல். அதில் சுக்கிரஹோரை பூஜை செய்தால் நல்ல பலன்கள் இருக்குன்றதை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். இப்போது இந்த தலைவாசலுக்கு கீழே நாம் விளக்கேற்றுவதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எங்கள் வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைகிறது, குடும்பத்தில் அடிக்கடி பிதுர்களுடைய வழிபாடு தடைப்படும். அதாவது யாருடைய வீட்டிலெல்லாம் தலைவாசலுக்கு வெளியில் விளக்கு எரிகிறதோ, அதுவும் கீழே எரிகிறதோ, அங்கே பிதுர்களுடைய விஷயங்கள், பிதுர்களுடைய வரவு அங்கு தடைப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தலைவாசலுக்கு வலப்புறம் இடப்புறம் விளக்கு மாடங்கள் அமைத்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாம் இன்னைக்கு பிதுர் சாபம்னு ராமேஸ்வரத்தில் போயிட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியும் நமக்கு பிதுர் சாபத்திலிருந்து விமோச்சனம் கிடைக்கலன்னு நமக்கு நிறைய பேர் தெரியும். நிறைய தடைகள் இருப்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட பிதுர் சாபத்தை இருந்த இடத்திலிருந்தே ஒரு விளக்கால தீர்க்க முடியும் என்ற ஒரு சூட்சமத்தை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இந்த விளக்கு மாடத்தின் வாயிலாகத்தான் உணர்த்தி இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வீட்டினுடைய தலைவாசலுக்கு இருபுறமும், அதாவது நம்ம நின்னோம்னா நம்மளுடைய இதய பகுதி தான் ஆத்ம பகுதி, ஜோதி இருக்கிற இடம். நம்மளுடைய நெஞ்சுக்கு நேரான இடத்துல அந்த விளக்கினுடைய மாடங்கள் அந்த காலத்துல இருக்கும். அதுல மாலை நேரத்துல காலை நேரத்துல விளக்கெறிவதை நீங்க பார்த்துருக்கலாம். இந்த அமைப்பு ஒரு விளக்கு சூரியர், அதாவது வலப்புறத்தை சூரியன் என்றும் இடப்புற விளக்கை சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் சந்திரன் அன்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா சூரியன் சந்திரன் இணையும் நாளை அமாவாசைனும், சூரியன் சந்திரன் சமசப்தமாக பார்க்கும் நாளை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வழிபாட்டிலேயே உயர்ந்த பலனை கொடுக்கிறது அமாவாசை பௌர்ணமி என்பது நமக்கு நல்லா தெரியும். பௌர்ணமி என்பது இறைவனுக்கு உகந்தது, அமாவாசை என்பது பித்ருக்களுக்கு உகந்தது. அப்போ இறைவனையும் பித்ருக்களையும் ஒரு சேர ஒரு இடத்தில் அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் அந்த இடத்துல தலைவாசலில் இருபுறமும் விளக்கேற்றினால் பித்ருக்களுடைய ஆசிகள் நமக்கு தெளிவாக இருக்கும், தெய்வ வசியம் ஏற்படும், தெய்வம் வீடு தேடி வரும் என்ற ஒரு சூட்சம நிலையை அன்னைக்கு நமக்கு வைத்தாங்க. அதே போல ஒரு தலைவாயில் இருக்கு அப்படின்னா அந்த தலைவாயில்ல வாஸ்து முறைப்படி பார்த்தீங்கன்னா இருபுறமும் ஜன்னல் இருக்கணும், வலப்புற ஜன்னலும் இருக்கணும், இடப்புற ஜன்னலும் இருக்கணும். அதை தான் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலப்புறம் இடப்புறம் ஜன்னல்கள்லாம் இன்னைக்கு தலைவாயிலுக்குள்ள வைக்கப்படுதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி இல்லாதவங்க வீட்டில் என்னன்னா, பொதுவாக சூரியன் சந்திரன் பாதிப்படைந்தால் பித்ருக்களுடைய ஆசிகள் குறைவுபடும், சுபகாரியங்கள் தடைப்படும். முக்கியமாக தலைவாயிலுக்கு இருபுறத்திலும் ஜன்னல்கள் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருப்பவர்கள் கண் ரீதியான கோளாறுகளை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் ஏற்படுகிறது. இப்போ நானே கண்ணாடி போட்டிருக்கேன், பட் நான் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கட்டாயமாக 2 இடத்துலையுமே ஜன்னல்கள் இல்லை, எனக்கு கண் ரீதியான பாதிப்புகள் இருக்குது. இப்போது அதற்கு மாற்று வழியாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த தலைவாயில் 2 தீபம் ஏற்றுவதை தவிர வேறு வழியும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட், இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி டிசைனிங் அப்படின்ற பேரில் நம்ம பழமை எல்லாமே மறந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பழமையை புதுத்தும் விதமாக நான் பிரணவ வாஸ்து ரீதியான ஆலோசனைகளை மட்டும்தான் நான் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தளவில் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம விட்ட பழமையை தான் மக்கள் திரும்ப தொடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த பழமையை மட்டும்தான் நான் மக்கள்கிட்ட புகுத்தவும் போகிறேன். அதுதான் என்னுடைய பிரணவ வாஸ்துவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்டமை.
அப்போ ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருடைய வீட்டிலெல்லாம் இனி தலைவாயிலுக்கு கீழே விளக்கெரிகிறதோ அது இனிமேல் ஏற்ற வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தலைவாயில் இருபுறமும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சு அடிச்சு அதற்கு மேலே 2 மண்ணகல்ல நெய் விட்டோ அல்லது விளக்கெண்ணெய் விட்டோ தீபமேற்ற குலதெய்வ வசியம் உண்டாம். அதே போல பித்ருக்களுடைய ஆசிகள் உண்டாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாம். அதை விட குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாதுமா. அப்போ தலைவாசல் இருபுறமும் எரியக்கூடிய விளக்கில் பித்ருசாப விமோக்ஷனம் என்ற ஒரு பெரிய நிலையை நம் முன்னோர்கள் புகுத்தினார்கள். ஆனால் அந்த எளிமையான ஒரு விஷயத்தை நம்ம விட்டுட்டு பித்ருசாபம்னு நம்ம உலகமெங்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆக என்னுடைய அன்பர்களே, நான் சொல்லக்கூடிய தெளிவான விஷயம், விளக்கேற்றும் பொழுது தலைவாசல் இருபுறமும் இந்த அமைப்பில் நீங்கள் விளக்கேற்றும் சமயத்தில் கட்டாயமாக உங்களுடைய குடும்பத்தில் இனம் புரியாத நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. அதே போல் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், இந்த தலைவாசலில் நிலைப்படியில் நிறைய பேர் கோலம் போடுறாங்க, கோடு போடுறாங்க. அந்த மாதிரிலாம் தலைவாசலில் கோடு போடக்கூடாது, நிலப்படியில் கோலம் போடக்கூடாது. அதே சமயத்தில் தலைவாசலை பொறுத்தளவில் தலைவாசலில் மஞ்சள், குங்குமம், ஏலக்காய் மாலை, பச்சை கற்பூரத்தை தேய்ச்சி விடலாம். இதுதான் தலைவாசலுடைய மகிமை. அதிகபட்சம் தலைவாசலில் எப்பொழுதுமே வெற்றிலை மாலை, அதே போல் மாவிலை தோரணம் இது இருப்பது மிக 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 நல்ல பலனை கொடுக்கும். ஆக ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கு, பித்ருக்களுடைய தன்மை எப்படி இருக்குன்றத வீட்டுடைய தலைவாசலே சொல்லிவிடும். எப்படிங்க சொல்லும்? யாருடைய வீட்டிலுடைய தலைவாசல் எல்லாம் சரியா தாப்பால் போடலையோ அங்கே கணவன் மனைவி ஒற்றுமையா இல்லைன்னு அர்த்தம். யாருடைய வீட்டு தலைவாசல், அதாவது கதவுல இருக்கக்கூடிய நம்ம அந்த தாழ்பால் போடுறது, பின் தாழ்பால் போடுறது, இதெல்லாம் கட்டாயமா ரொம்ப தெளிவா இருக்கும். அதில் எதுவுமே உடைஞ்சோ சிதைந்தோ இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வீட்டில் தலைவாயில் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த தலைவாயிலுக்கு இருபுறமும் சூரியர் சந்திரர்களை அமர வைப்பது நன்று. சரி, இது என்னங்க எல்லாமே புதுசாக சொல்றீங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். இது புதுசுலாம் கிடையாது. நீங்க என்னைக்குமே போயிட்டு பாருங்க, நம்மளுடைய தலைவாயிலுக்கு இணையான பலனை ஒரு ஆலயத்தினுடைய கோபுர வாசலும் நமக்கு உணர்த்துகிறது. அந்த கோபுர வாசலுடைய உட்பகுதியில நீங்க இருபுறமும் போய் பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயத்திலையும் பார்க்கலாம். அதாவது வலப்புறம் சூரியனும் இடப்புறம் சந்திரனும் இருவருமே இருப்பதை நாம புரிந்து கொள்ளலாம். அப்ப மனித பிண்டத்தில் வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், வீட்டில் வலது ஜன்னல் சூரியன், இடது ஜன்னல் சந்திரன். அதே போல தலைவாசலுக்கு இருபுறமும் எரிவதும் சூரிய சந்திரனுடைய தொடர்பு. நம்ம முன்னோர்களுடைய அறிவு பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட சூரிய சந்திரரை அழகான ஒரு விளக்கு ஜோதியில் எரிய வைத்து அவர்களுடைய காரகத்துவத்தை பயன்படுத்தி எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. அதே சந்தோஷத்தை நாமும் வாழணும். நிச்சயமா நம்ம இந்து தர்மத்தையும் பழமையையும் திரும்ப கொண்டு வந்து